ஹாய் ஹலோ மக்களே, இது எபிசோட் 91 பெரிய தல நிகழ்ச்சி. இது வீக்கெண்ட் எபிசோடுன்றதுனால நம்ம விஜய் சேதுபதி சார் உள்ள வராரு. உள்ள வந்த உடனே ஃப்ரைடே எபிசோடுக்குள்ள போலாமான்னு நம்ம விஜய் சேதுபதி சார் மக்களை பார்த்து கேட்குறாரு. எல்லாரும் போலான்னு சொன்னோடனே எபிசோடுக்குள்ள போறாங்க. டிவி ஆன் பண்ண உடனே நம்ம சபரி தான் கத்திட்டு இருந்தாரு. என்னடான்னு பார்த்தா லாஸ்ட் எபிசோட்ல நம்ம சாண்ட்ராவை பார்வதியும் கமருதீனும் எட்டி ஒடிச்சு கீழே தள்ளியிருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம சபரி இப்பெல்லாம் பண்ணாதீங்க பாரு, இல்லை ரொம்ப தப்பு, கமருதீன் பண்ண தப்புன்ட்டு டோரெல்லாம் உடைச்சு அடிச்சு அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம பார்வதி என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. அவங்க சொன்னது தான் கரெக்டுன்ட்டு ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. நீங்க மட்டும் நேத்தெல்லாம் தள்ளி விட்டீங்களா, அதனால நானும் தள்ளி விட்டேன்ட்டு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு ஒரே ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்வதி. சரி, இந்த பார்வதி தான் இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா அந்த கமருதீன் எங்க போச்சு அறிவுன்னு தெரியல. பார்வதி கூட சேர்ந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த திவ்யாவும் கார் உள்ளதான் இருந்தாங்க. திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, பார்வை பார்த்து இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா அவங்க என்ன பண்ணாலும் நீ அதே மாதிரி பண்ணுவியா, இதே மாதிரி பண்ணிட்டுனா உன் பல்லு கீழெல்லாம் உடைச்சு கையில குத்துருவேன், வாய் மூடுறி அப்படின்ட்டு நம்ம திவ்யா சொல்ல பார்வதி சைலண்ட் ஆயிட்டாங்க. திவ்யா இப்படியெல்லாம் பார்வதி பார்த்து கேட்ட உடனே ஆடியன்ஸ் எல்லாரும் கைத்தட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரே கூஸ் பம்ப்ஸாக தான் இருந்துச்சு அந்த நேரத்தில். திவ்யா எவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருந்தாலும் நம்ம பார்வதி சீரியஸ் ஆகிற மாதிரியே தெரில. அவங்க தான் எல்லாரையும் சீரியஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்ம பார்வதி பண்ணாங்க கேட்டிங்கன்னா, திவ்யா நீ எல்லாம் ஒரு பொம்பளையான்னு கேட்கும்போது ஆமாம் நான் பொம்பளை தான், நீ யார் அப்படின்ட்டு நம்ம பார்வதி கேட்குறாங்க. இதெல்லாம் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே, இதை பற்றி எதுக்கு பேசலாம், வாங்க நெக்ஸ்ட் என்ன நினச்சிட்டு பார்ப்போம். சபரியும் நம்ம விக்ரமும் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம சபரி இதெல்லாம் ஒரு கேம் தானே, இதுக்காக இந்த பார்வதி லோச்சிப்பா விளையாடுறான்ட்டு கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டாரு நம்ம சபரியும் விக்ரமும். இதுக்கப்புறம் கேமராமேன் ஒரு ஜூம் வச்சாரு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காருக்குள்ளே இருக்கிற அந்த 5 மெம்பர்ஸ்க்கு தான். அதில் நம்ம திவ்யா தான் பார்வதி கிட்டையும் கமருதீன் கிட்டையும் மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்ட்டு நம்ம திவ்யா சொல்ல பார்வதியும் நீ வாய் மூடி அப்படின்ட்டு சண்டை போட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் நம்ம வினோத் அவர்கள் இந்த கமருதீனுக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, அவள் என்ன பண்ணாலும் அவள் தொடர்பு கட்டி எடுத்து அடித்தாலும் அவள் பின்னாடியே தான் போனான். இந்த கமருதீன் எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டேன்றான். இவங்களால என்ன பண்ணுறது, அவள் பேச்சு கேட்டுக்கிட்டு சாண்ட்ராவை வெளியே தள்ளி விட்றாங்களே, அவங்களாம் ஒரு மனுஷனா அப்படின்ட்டு வினோத் அவர்கள் சண்டை போட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் நம்ம கமருதீன் வாய் விடுறாரு. அது விக்ரம் கொஞ்சம் கோபமாயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் இவங்க 2 பேரையும் இவங்க 3 பேரையும் தான் எலிமினேட் ஆனாங்களே, அவங்க 3 பேரையும் எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே விக்கல்ஸ் கமருதீன் கார்கிட்ட போயிட்டு கமருதீனை பிடிச்சி கத்துறாரு, வா நீ நான் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்ட்டு ஒரே சண்டை போடுறாங்க. இதுக்கப்புறம் திவ்யா கார் ஷீட் மேலே பத்துட்டு இருக்கும்போது பார்வதி கால் எடுத்து வைக்கிறாங்க. இந்த பார்வதி என்ன சொன்னாலும் வில்லி மாதிரியே தான் பண்ணுறாங்க. அது என்னன்னு தெரியல, மாயா மாதிரி ஆகணும்ன்ட்டு ஆசைப்படுறாங்களோன்னு அவன் தெரியல. திவ்யா எவ்வளோ சொல்லியும் அவங்க தலையாண்டு இருந்து அவங்க காலையை எடுக்க மாட்டேன்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் சீப்பாக தான் இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப அருவெறுப்பாக தான் இருந்துச்சு. இவங்களாம் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணும்னு நினச்சேன். வாங்க போக போக இந்த எபிசோட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் அந்த காரும் அந்த பிக் பாஸ் வீடும் கொஞ்சம் அமைதியாச்சு. அந்த காரில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க. சைலண்ட் ஆடனோடனே நம்ம கமருதீன் தூங்கிட்டாரு. தூங்கினோடனே பிக் பாஸ் கூப்பிட்டு நீங்கள் எலிமினேட் ஆகிட்டீங்க கமருதீன் அப்படின்ட்டு அவரை காரை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா பார்வதியை கலாய்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கலாய்க்கிறதுனா அந்த மாதிரிலாம் ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம பார்வதியும் இந்த ஏதோ பேசிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு நம்ம பார்வதி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் காதிலே போட்டுக்கல இந்த பார்வதி. அப்படி இருக்கும்போது போக போக பார்வதியும் லைட்டாக தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு பிக் பாஸ் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, பார்வதி நீங்கள் எலிமினேட் ஆகிட்டீங்க, தூங்கிட்டீங்க, நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ஃபேஸில் எலிமினேட் ஆனதுக்காக நான் ஒரு ரியாக்ஷனே இல்லை, ஜாலியாக ஒன்றுமே பண்ணாத மாதிரி வெளியே போயிட்டு டான்ஸ் ஆடிட்டே போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சீப்பாக தான் இருந்தது. நீங்கள் எபிசோடில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். நான் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். இதில் ரிமைனிங் 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா, சுபிக்ஷா, அரோரா தான் இருந்தாங்க. நம்ம திவ்யாவும் என்னால் இதுக்கு மேலே முடியாதுப்பா அப்படின்ட்டு வெளியே வந்துட்டாங்க காரை விட்டு. இதில் 2 பேர் யார் இருந்தாங்கன்னா அரோராவும் சுபிக்ஷாவும் தான் இருந்தாங்க. அந்த சுபிக்ஷா பொண்ணு தான் என்ன நடந்தாலும் அந்த கேம் விட்டு போகவே போகாது, கடைசி வரையும் தாக்கு பிடிக்கும்ன்றதுனால நம்ம அரோரா வெளியே வந்துட்டாங்க. நம்ம அரோரா வெளியே வந்தாலும் நம்ம அரோரா தான் வின் ஆகிட்டாங்க. இந்த இதில் சுபிக்ஷா கடைசி வரைக்கும் அதிலே தான் இருந்தாங்க. அதனால் இந்த அரோரா 8வது ஆளாக வெளியே வந்தாங்க, சுபிக்ஷா லாஸ்ட்டாக வந்தாங்க. ஸோ இந்த எபிசோட
இந்த கேமோட வின்னர் வந்து நம்ம சுபிக்ஷா தான். அந்த இதில் மட்டும் 3வது லெவலோட கேமில் மட்டும் சுபிக்ஷா வின்னர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா தான் வின்னரு. இவ்வளோதான் இந்த வெள்ளிக்கிழமை எபிசோடில் நடந்துச்சு. இதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் உள்ள வந்து டிவி ஆன் பண்ண வைக்கிறாரு. டிவி ஆன் பண்ண உடனே எல்லாரும் வணக்கம் சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு. சேதுபதி சாரோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருந்ததுன்னா, அந்த கார் உள்ள இருந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாரையும் பார்த்து கேட்குறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம திவ்யா இருந்து சொல்கிறாங்க, ரொம்ப மோசமாக இருந்துச்சு, இதில் இந்த பார்வதியெல்லாம் இப்படி பண்ணுவாங்க நான் கொஞ்சம் நினச்சி பார்க்கல, இது ஒரு கேம் தானே அப்படி இப்படின்னு நம்ம திவ்யா சொன்னதையே எல்லாரும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம பார்வதி தான் இதில் மாட்டினாங்க கடைசி வரைக்கும். இதுக்கப்புறம் நம்ம கம்ருதியும் நம்ம பார்வதியும் கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மக்களாகிய நீங்கள் இது இவ்வளோ நம்ம வீடியோவை பார்க்க வந்த ஆடியன்ஸான நீங்கள் இவ்வளோ நேரம் எதுக்காக காத்துட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்த நான் இப்போ சொல்ல போகிறேன். நான் இந்த வீடியோவை ரொம்ப நேரம் இழுத்துட்டு போக விரும்பலை. ஸோ நம்ம சேனலுக்கு வந்தவங்களாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி டெய்லி உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இவ்வளோ நாள் பொறுத்திருந்தாரு, அதனால் இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாது அப்படின்றதுனால நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து இவங்க இவ்வளோ ரூடாக விளையாடுறதுனால இவங்க ரெண்டு பேருக்குமே சேர்த்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டாரு நம்ம விஜய் சேதுபதி சார். ஏன்னா அவ்வளோ ரூடாக விளையாடினாங்க. இது பார்க்கறதுக்கே கஷ்டமாக இல்லை, ஜாலியாக தான் இருந்தது. ஸோ யாரை கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இவங்க போனது கரெக்ட் தான். விஜய் டிவிக்கு வந்து இந்த டிஆர்பி வந்து ரொம்ப ஹையில் ஏறி இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் தான் அதுக்கு காரணம். இவங்க 2 பேரும் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டான நேரத்தில் இவங்க வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ கரெக்டாக ப்ளே பண்ணாங்க. இதில் யார் ப்ளே பண்ணுறாங்களோ இல்லையோ பிக் பாஸ் கரெக்டாக ப்ளே பண்ணுறாங்க இதில். நெக்ஸ்ட்டு வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்வதி எதுவுமே எடுத்து வைக்காமல் டோர் கிட்ட போயிட்டாங்க. டோர் கிட்ட போன உடனே யாராச்சும் நம்மளை வழி அனுப்ப வருவாங்களான்னு பார்த்தாங்க, யாருமே வரல. அப்படி வழி அனுப்ப வராதனால அவங்களே வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கல் மாதிரி தூக்கி போட்டாங்க. அது அவங்க தூக்கி போட்டாங்களா இல்லை எப்படி விழுந்துச்சுன்னு தெரில. ஏதோ ஒரு கல் மாதிரி விழுந்துச்சு. அதில் வந்து பிக் பாஸ் வந்து ஜூம் வச்சார். இது நிறையா இன்டர்நெட்லலாம் வைரல் லைட் இருக்குது. இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வைரல் லைட் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் மேபி. நெக்ஸ்ட் வந்து நம்ம கம்ருதீன் நம்ம பார்வதிக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுட்டு கானா வினோத்தை அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் அப்போது எதுவும் காதல் வாங்கலை, எனக்கு புரியுதுன்ட்டு நம்ம பார்வதி கூட வெளியே போயிட்டாங்க. இது ரெண்டும் எவ்வளோ சொன்னாலும் திருந்தாது. இல்லை யார் ஃபீல் பண்ணாங்களோ இல்லையோ, நம்ம கம்ருதீன் போனதை பார்த்து நம்ம கானா வினோத் ரொம்ப ஃபீல் ஆகிட்டாப்புல. ஸோ நம்ம கானா வினோத்துக்கு யார் ஓட்டு போடணுமோ போட்டுருங்க. நம்ம திவ்யாக்காக யார் ஓட்டு போடணுமோ ஓட்டு போட்டுருங்க. எனக்கு யார் தோணுதுன்னா நம்ம கானா வினோத் இல்லை திவ்யா தான் ஜெயிப்பாங்களோன்னு தோணுது. உங்களுக்கு யார் தோணுதோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை, டாட்டா.